Welcome to Jesus God Palace in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் யாவரையும் வாழ்த்துகிறோம். இப்போது நாம் துதிக்கிற தூபமாய் துதிக்கிற இந்த துதி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை மகிமை கொண்டு வரும். ஆகையால் நாம் எல்லோரும் வாய் திறந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் தேவனை வாய் திறந்து துதிங்கள். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. யெகோவா தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் வல்லவர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மகிமையானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். அபிஷேகநாதனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே நீர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியாகிய தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதன் அவர். ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கு பாத்திரரே மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே சர்வ வல்லவர் நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். மகத்துவம் நிறைந்தவரே நீர் நல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் என் பாதையில் நடத்துகிறவரே நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனை தருகிற தேவன் நம்முடைய தேவன். நித்திய ஜீவனை தருகிறவர். நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறார் தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நித்தியத்தை குறித்து நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya. அவரே
வழி, அவரே சத்தியம். எங்கள் நம்முடைய நித்திய ஜீவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தவுமாய் இருந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya. அக்கினியே கன்மலையே. ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே சிறந்தவரே மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்த தேவன். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனவர். சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உன்னதர் உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய அடைக்கலமான தேவன். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவன் மகத்துவம் நிறைந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் வெளிப்பட்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை கண்டு அழைத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை கண்டு அழைத்த தேவன். நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. யோசனையில் பெரியவர் அவர். ஹalleluya ஹalleluya. யோசனையில் பெரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஞானத்தின் ஆவியால் நம்மை நிரப்புகிற தேவன் அவர். ஹalleluya. ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்கும் பொருளாக ரத்தம் சிந்தியவர். ஹalleluya. நம்மை மீட்கும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya ஹalleluya. அவர் வெற்றி சிறந்தாரே. கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தர். ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் வெளிப்பட்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகன். ஹalleluya. நமக்கு விடுதலை தரும்படியாக ஹalleluya. அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்த விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நிரந்தரமானவரே. ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனவர். ஹalleluya. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருந்தாரே. ஹalleluya. சிறுமைப்பட்ட நம் மீது சிந்தை உள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே. ஹalleluya. எங்கள் கன்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கசந்தா மாறாமை மதுரமாய் மாற்றிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை மதுரமாய் மாற்றுகிற கிருபைக்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அப்படியே கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவாதி தேவனே உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக
ஸ்தோத்திரம். உமது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய ரட்சகர் ரட்சகர். ஹalleluya ஹalleluya. எங்களை மீட்ட தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் அற்புதம். அவருடைய அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. நித்திய ஜீவனை தருகிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் கண்மலையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தோமாய தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் ஆதி மந்தோமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே எங்கள் போற்றுதலுக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவனே. ஹalleluya. யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையின் நாயகனே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய தேவன். சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன். நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆவியாகி எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya. யோசனையில் பெரியவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். எங்கள் வழியின் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. வானத்தின் வாசல் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நித்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நிரப்பி நடத்துகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரர். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே உன்னதரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே. உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உம்முடைய மகிமை மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம் சிறுமையை கண்டு நம்மை அழைத்த தேவன். சிறுமையில் சிறந்து விளங்கும்படி உயர்ந்து விளங்கும்படி நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். அவர் நல்ல நேசர் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் நல்ல நேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற நேசர் அவர். ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்திய நேசர் அவர். ஹalleluya. அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். நம்முடைய தேவன் அற்புதம். ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. யோசனையில் பெரியவரே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை
நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேக நாதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya. எங்கள் உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya. ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் உன்னதர் பரிசுத்தர். ஹalleluya. 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 ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரி எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அற்புதர். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே நீர் பரிசுத்தர் எங்கள் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 அவர் துதிக்கு பாத்திரர். ஹalleluya. எங்கள் துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. 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 எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி ஜனத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மை ஹalleluya அபிஷேகத்தால் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. அவரே அறிகிற அறிவில் நம்மை கிட்டே சேர பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர திவிகாலத்தை நமக்கு தந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 இன்னும் அதிகமாய் கிட்டே சேரும்படி நம்மை ஹalleluya ரத்தத்தால் ஹalleluya இணைத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அல்லவோ முள்முடி சூட்டினார். ஹalleluya. நம்முடைய சாபங்களுக்காக முள்முடி சூட்டிய தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 நம்ம மீது இரக்கம் வைத்த தேவன். ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு இரக்கம் வைத்த தேவன். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் 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 மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya. 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 அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya. துதிக்கு பாத்திரரே தூயோனே மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 அதிசயமானவர். ஹalleluya. அதிசய கர்த்தரவர். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமத்தை உடையவரே. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அற்புதர். ஹalleluya. ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே நல்லவர் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர் நன்மைகளின் நாயகன் அவர். ஹalleluya. நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். ஹalleluya. ஹalleluya. நம்மை பறந்து காக்க பட்சியை போல் நம்மை காக்கின்ற தேவன் அவர். ஹalleluya. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதன் அவர். ஹalleluya. அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். அக்கினியாக நம் குடும்பங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 நல்ல மேய்ப்பரவர் நம்முடைய தேவன். நல்ல மேய்ப்பர் நல்ல போதகரவர். நம்மை போதித்து நடத்துகிறாரே. ஹalleluya. ஹalleluya. நடக்க வேண்டிய வழிகளை போதித்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர். ஹalleluya. 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 கண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் அற்புதர். ஹalleluya. ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya. ஹalleluya. மீண்டும் 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 மாறாத தேவன் அவர். ஒருபோதும் மாறாத தேவன் அவர். ஹalleluya. மாறாத தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கு பாத்திரரே மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya. அதே கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவாதி தேவனே உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஹalleluya. 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர
இப்போதும் நாம் ஆராதனை பாடலை பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ரட்சகரே ஆராதனை இயேசுவே ஆராதனை ரட்சகரே ஆராதனை கண்மலையே ஆராதனை காண்பவரே ஆராதனை கண்மலையே ஆராதனை காண்பவரே ஆராதனை 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 நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமை ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமையே ஆராதனை 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 உன்னதரே ஆராதனை கல்வாரி நாயகனே ஆராதனை உன்னதரே ஆராதனை கல்வாரி நாயகனே ஆராதனை நல்லவரே ஆராதனை நன்மைகளின் நாயகனே ஆராதனை நல்லவரே ஆராதனை நன்மைகளின் நாயகனே ஆராதனை 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 எபினேசரே ஆராதனை எல்லாம் வல்லவரே ஆராதனை எபினேசரே ஆராதனை எல்லாம் வல்லவரே ஆராதனை எல் ஷடாய் ஆராதனை எல்ரோயி ஆராதனை எல் ஷடாய் ஆராதனை எல்ரோயி ஆராதனை 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 யெகோவா தெய்வமே ஆராதனை யெகோவா ராஜா ஆராதனை யெகோவா தெய்வமே ஆராதனை யெகோவா ராஜா ஆராதனை அடைக்கலமே ஆராதனை வாழ்வின் ஒளியே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை வாழ்வின் ஒளியே ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனே 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 ஆராதனே. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லோரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இந்த வேத வசனத்தை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். பாருங்கள், நாம என்ன நினைக்கிறோம்? இன்னும் நான் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும், இன்னும் கொஞ்ச நேரம் நான் உறங்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. யார் கேட்கிறது? தேவன் கேட்கிறார். ஏன் தேவன் கேட்கிறார்? உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய உலகம், இந்த உலகம், நாம் வாழ்கின்ற இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறது. எந்த நேரம் எது வேண்டும் என்றாலும் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் விழிப்படையுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நாளைய தினத்தில் என்ன நடக்கிறதோ என்று கேள்விக்குறியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி இனியும் நீ ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் இன்னும் தூங்கட்டும், இன்னும் நான் கொஞ்ச நேரம் நான் நித்திரை செய்யட்டும், இன்னும் கை முடக்கி கொண்டு நான் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்று நீ ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டியது உன் கடமை அல்லவா? ஆகையால் நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று தேவன் கேட்கிறார். இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காதே. காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. நேரம் வந்துவிட்டது. காலம் அழிவின் பாதைக்கு நேராக கடந்து செல்கிறது. ஆகையால் நீ இனியும் தூங்கிக் கொண்டிருக்காதே, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நாம இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினால் நன்றாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கினால் நன்றாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் எச்சரிக்கையாய் சொல்கிறார், வருகிற காலம் பொல்லாததாக இருக்கிறது, நாளைய தினம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாருக்காக நாம ஜெபிக்க வேண்டுமா? அவரவர் குடும்பத்தை காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகையால் உங்கள் நித்திரையை நீங்கள் விட்டு எழும்புங்கள். இன்னும் நித்திரை செய்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் நித்திரையை விட்டு எழும்பவே விழிப்புடன் ஜெபித்துக் கொண்டிருங்கள். திருடன் வருவது போல் அந்த பொல்லாத நேரம் வந்து கொண்டிருக்கிறது. திருடன் ஒரு வீட்டில் திருட வரும்போது சொல்லிக் கொண்டு வரமாட்டான். திடீரென்று அவன் பிளான் போட்டு உள்ளுக்குள் வருவான். எந்த நேரம் திருடன் வருவான் என்று நமக்கே தெரியாமல் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் விழித்திருந்து, கவனமாய் விழித்திருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்பி பிழைத்துக் கொள்வதற்காக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோபா காலத்தில் கொள்ளை மழை வந்தது. தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார். உலகம் அழிய போகிறது, உலகத்தை தேவன் தண்ணீரால் அழிக்கப் போகிறேன் என்று தேவன் எச்சரிக்கை கொடுத்தும் அந்த மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஜனம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? இன்னும் நான் கொஞ்சம் தூங்க வேண்டும், இன்னும் நான் கொஞ்சம் உறங்க வேண்டும் என்று அவர்கள் அந்த உறக்கத்திலேயே வாழ்க்கையை ஓட்டினார்கள். அவர்கள் அந்த ஆபத்தை தப்பி பிழைக்க முடியாமல் அவர்கள் வாழ்க்கையை முடிந்து போனது. ஆகையால் தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் விழிப்போடு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமொழிகள் 6:9, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். மீண்டும் அவர் சொல்கிறார், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், இனி படித்தது போதும், நீ உன் தூங்கிக் கொண்டிருப்பது போதும், நீ விழித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ இனி நித்திரை செய்து கொண்டிருக்காதே. பொல்லாத காலத்தில் நாம் வந்து விட்டோம். பொல்லாத காலத்தில் எங்கே? நாம் பொல்லாத காலத்தில் வந்து விட்டோம். ஆகையால் நீ விழித்து எப்போதும் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியும், நீ உன்னுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணிக்கொள். நீதிமொழி 6:8 தேவன் சொல்கிறார், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரம் சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். யாரு சேர்த்து வைப்பார்களாம்? நீதிமொழி 6:7 அதற்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அது என்ன பண்ணுகிறதாம்? நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அந்த எறும்பை குறித்து உவமையாக நமக்கு சொல்கிறார்.
எறும்பானது என்ன பண்ணுமா, கோடை காலத்துக்கான சாப்பாடு கோடை காலத்தில் வறட்சியாக இருக்கும். கோடை காலத்தில் எப்படி இருக்கும்? வறட்சியாக இருக்கும். அப்போது கோடை காலத்தில் என்ன இருக்காது? தண்ணீர் இருக்காது. அங்கே தானியங்களை விளைவிப்பதற்கு போதுமான தண்ணீர் இருக்காது. அதனால அங்கே பஞ்ச காலங்கள் வரும். நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த பஞ்ச காலம் நடிகிற கொள்ளாத காலத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தேவன் சொல்கிறார், எறும்பினிடத்தில் நீ கற்றுக்கொள். அது என்ன பண்ணுமா, கோடை காலத்துக்கானதை அறுப்பு காலத்தில், அந்த குளிர்காலத்தில் தனக்காக, அறுப்பு காலத்தில் தனக்காக தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுமா. அதை நீ எதிலிருந்து கற்றுக்கொள். அந்த ஞானத்தை, அந்த விவேகத்தையும் நீ எறும்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள். அது தலைவன் இருக்காதா, அதுக்கு அதை வழி நடத்த யாரும் இல்லை, தலைவனும் இல்லை, பிறவும் இல்லை. இன்னைக்கு அநேகர் எங்களை வழி நடத்த ஒருவர் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மோசையை காணோம், எங்களை வழி நடத்த எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கிக்கொள் என்று ஆரோனை அங்கே நிர்பந்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அதன் நிமித்தம் அந்த நிர்பந்தத்தினால் அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரே கண்டுக்குட்டியை உருவாக்கி இதான் உங்கள் தெய்வம் என்று கொடுக்கிறான். அதன் நிமித்தம் பெரிய ஆபத்துக்கும் அவர்கள் சாபங்களுக்கும் சாபக்கேடுகளுக்கும் அந்த பாதகமான செயல்களில் செய்ததனால் வீழ்ந்து போனார்கள். ஆகையினால் தான் தேவன் சொல்கிறார், அந்த எறும்புக்கு எப்படி இல்லை? தலைவனும் இல்லை, பிறவும் இல்லை அதை வழி நடத்த. நீங்க எறும்பை பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு தீனி மாதிரி ஏதாவது ஒரு வாசனை வந்தா போதும், ஒன்று முதலில் சென்று தேடி கண்டுபிடித்து வந்துவிட்டு அடுத்ததாக எல்லாம் சாரி சாரியாக ஒரு ஒழுங்காக போகும். அதுக்குன்னு ஒரு வழியில தான் போகும். எதுவுமே சிதறி போகாது. கூட்டம் அப்படியே சிதறி 4 வாக்கா போய் அது என்ன பண்ணாது? அந்த இரையை கவி கொண்டு வராது. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சாரியாக போய் தான் அந்த இரையை, அந்த தீனியை எடுத்து தேடி கொண்டு வந்து அது எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போகும். அதை சுமந்து கொண்டு வரும். நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஞானம் எறும்பிடத்தில் இருக்காது. அது என்ன பண்ணி கொண்டிருக்கிறதில்லை, அந்த இதற்காக அது இரவு பகல் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது விழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஞானம் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன இல்லை? தலைவனும் இல்லை, பிறவும் இல்லை, யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகையால் அந்த ஞானத்தை நீ அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு செயல்படுகிற எறும்பினிடத்தில் நீ கற்றுக்கொள். என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமா? வருகிற ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு வேண்டுமா? அதற்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய நித்திரையை ஓரம் கட்ட வேண்டும். இன்னும் நான் கொஞ்சம் தூங்கினால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நான் தூங்கினால் நல்லா இருக்கும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு அதிகாலை நேரம் கிடைக்கும் போது நாம் தேவனை நோக்கி தேட வேண்டும். இரவு நேரம் கிடைக்கும் போது நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அதே போல் பகலில் நேரம் கிடைக்கும் போது நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். எதற்காக? நாம் கடந்து செல்கிற வழி பொல்லாத வழியாக இருக்கிறது, மாயை வழியாக இருக்கிறது. எப்ப வேண்டும் என்று கன்னிகள் நம்மை தாக்கும். கன்னி போன்ற மாய வழிகளுக்குள் நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்வார்கள், நம்முடைய குடும்பத்தினர் சிக்கிக் கொள்வார்கள். கன்னி போன்ற வழிக்குள் அப்படிப்பட்ட மாயை கன்னிகளை அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். பிசாசானவன், தந்திரசாலியானவன் அப்படிப்பட்ட கன்னி வழிகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆகையினால் எப்போது நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த எறும்பு எப்படி ஞானமாக தன்னுடைய வாழ்க்கைக்காக செயல்படுகிறதோ அதே போல் நாம் நம்மை பாதுகாக்கும்படியாக அந்த ஞானமாய் நாம் செயல்பட வேண்டுமா? அந்த ஞானம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு விவேகம் உள்ள ஞானமாக, அது விழிப்போடு இருந்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற ஞானமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எறும்பினிடத்தில் அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்கிறார். ஆகையால் நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் இன்றைக்கு முதல்? ஐயோ, நான் பொல்லாத காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட மகா பொல்லாத கொடிய காலங்கள் வரப்போகிறது. அப்படிப்பட்ட கொடுமையான காலம், பஞ்சங்கள், தரித்திரங்கள் எப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போதே அவ்வளவு கொள்ளாத காலம். அப்ப அடுத்த வருஷம் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆகையால் நாம் நம்மை பாதுகாக்கும்படி தேவனுடைய பேழைக்குள் நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய பேழைக்கு யார் இருந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நோவா தேவனுடைய பேழைக்குள் அவன் எப்போது உட்புகுந்தானோ அப்போது அவன் பாதுகாக்கப்பட்டான். நோவா தேவன் செய்த பேழை, நோவாவை வைத்து தேவன் ஒரு பேழையை செய்தார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு எச்சரிப்பு ஓசை கொடுக்கப்பட்டது. எந்த எச்சரிப்பு? இந்த உலகம் பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகிறது. இந்த உலகம் ஒரு பெரிய
இது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேவனே இந்த உலகத்தை அழிக்க போகிறார். இந்த உலகத்தை அல்ல, உலகத்தின் ஜனத்தை அழிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்துக்கு வந்து கொண்டே நேர போகிறது. ஆகையால் நீ ஒரு வேலையை செய். அந்த வேலைக்குள் யாரெல்லாம் வந்து சேர்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், துன்மார்க்கராகவும் இருக்கலாம், துரோகியாகவும் இருக்கலாம், பாவத்தில் வாழ்ந்தவர்களாகவும் இருக்கலாம். நீதிமான் மட்டும்தான் இந்த பேழைக்குள் வரட்டும் என்று தேவன் சொல்லவில்லை. அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த பேழைக்குள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்றுதான் தேவன் சொன்னார். அதே போல் நாமும் என்ன பண்ண வேண்டும்? விழித்திருந்து அந்த ஞானமும் விவேகமும் உடையவர்களாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த பேழைக்குள் நாம் பதுங்கி அங்கே போய் தரித்திருக்க வேண்டும். தேவனை நோக்கி எல்லா நேரங்களும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது நாம் குடும்பமும் நம்மை சார்ந்தவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். போதும் தன்னை தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக நாம் நம்மை கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் முதல் எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனே எப்படி நாம் தொழுது கொண்டோம், அப்படி அன்பில் நிலை நின்றோமா? வருகிற பொல்லாத காலத்தில் நாம் கடந்து செல்கிறோம். ஆகையினால் இந்த காலகட்டத்தில் நம்மை பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக்கி அவருடைய வருகையில் நாம் கடந்து செல்ல நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டோமா என்பதை நாம் தினமும் நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது குறை இருந்தால் நாமே நிதானித்து அறிந்து இன்றைக்குள்ள பரிசுத்த குறைச்சல் நாளைக்கு இன்னும் மேன்மை அடையணும். இன்னும் அதிகமாய் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். காரணம், ஆண்டவர் வருகிற நாட்கள் இந்த பொல்லாத காலத்தில் தான் ஆண்டவர் வருவேன் என்று நம்மை மீட்கும்படி. இந்த பொல்லாத காலத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த பொல்லாத காலத்துக்குள் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை அறிந்து போக கூடாது என்று அவர் நம்மீது நோக்கமாய் இருப்பதனால்தான் அந்த காலத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார், அந்த பொல்லாத காலம் வரும்போது நான் உங்களை அழைத்து செல்ல வருவேன், அதற்கு முன்பாக ஓரிடத்தை நான் அங்கே ஆயத்தம் பண்ண செல்கிறேன் என்று. இந்த பொல்லாத காலம் வந்துவிட்டது. ஆகையினால் நாம் தேவனிலும் இன்னும் பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை சந்திக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகையினால் நாம் பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் அடைந்தோமா என்று சோதித்து அறிந்தோமாக. கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை திசை திருப்புங்கள். அவருடைய இரத்தத்தால் நாம் பரிசுத்தமாக வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. அமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரம் அதில் உம்முடைய இரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பரிசுத்தமாக மாறுவதாக. அதுபோல் குடும்பங்களில் உமது இரத்தம் பாய்ந்து செல்லட்டும். பரிசுத்தம் ஆண்டவரே சீர்படுத்தட்டும். குடும்பங்களை சிறப்படுத்துவதாக. உமது இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்லும்படியாக, பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக அவர்கள் கடந்து செல்வதற்காக உங்களுடைய இரத்தம் குடும்பத்தை பரிசுத்தமாக்குவதாக. ஆமே ஸ்தோத்திரம். இப்போது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. அவர்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே உமது மகத்துவம் குடும்பங்களை வெளிப்படட்டும். பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. குடும்பங்களை சீர்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கோணல் மாணலாய் இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். உமது வருகையில் அவர்கள் பங்கு கொள்ளும்படி, குடும்பமாய் பங்கு கொள்ளும்படி, நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவரே குடும்பங்களை ஆண்டவரே சீர்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒழுங்குபடுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்தி செல்வீராக. ஆமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வர உதவி பண்ணுவீராக. குடும்பங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றுவீராக. ஜெப ஆவியால் நிரப்புவீராக. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவீராக. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாய பிள்ளைகள் சிக்கி தவிக்காதவர்கள் வேலை எடுத்து நித்திய ஜீவ பாதைக்கு நேராக மாற்றி திசை திருப்பீராக. சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது ஆண்டவரே, இப்போது 12th முடிச்சு அதே மாதிரி ஒவ்வொரு படிப்பு ஆண்டவரே அவர்கள் முடிச்சு அடுத்த கட்டத்திற்காக கடந்து செல்வதற்காக அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பீராக. என்ன படிக்க வேண்டும், எப்படியாக படித்தால் ஒரு எதிர்காலம் நன்மைக்கு எதுவாக ஒரு ஆசீர்வாதமாக இருப்பு என்ற ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவீராக. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே, மீண்டும் படிக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை மாய பிள்ளைகள் சிக்கி தவிக்காதவர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரதிபலனை காணும்படியாக, படிப்பில் நல்ல ஒரு பிரதிபலனை காணும்படியாக அவர்கள் படிப்பில் சரியாக கவனம் செலுத்தி அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொலை தூரத்தில் இருக்கிறவர்களை கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருஷத்தை உடைய நன்மையால் போஷிப்பீராக. வருஷத்தை உடைய நன்மைகளால் திருப்திப்படுத்துவீராக. அதே போல நல்ல வஸ்திரங்களை ஒவ்வொருத்தருக்கு கட்டளையிடுவீராக. மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும்.
இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க. பிரிந்த குடும்பங்களை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களில் ஒரு நட்புறவு, ஒரு அன்பின் ஐக்கியம் ஏற்படும்படி நீர் அங்கே உமது வல்லமையை வெளிப்படுத்துவீராக. பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்ப்பீராக. பரிசுத்தப்படுத்தும், மகிமைப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். God bless you.